நேத்து சில ஒரு திருமணத்துக்கு போயிட்டு எல்லா திரையுலக பிரமுகர்களும் ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு திரு பாக்யராஜ் அவர்கள். இன்னைக்கு காலையில இந்த மாதிரி ஒரு செய்தியை கேட்டுட்டு எல்லாரும் பெரிய அமைதியை இழந்துட்டாங்க. இன்னைக்கு காலையில அவர் யோகாவுக்கெல்லாம் போயிட்டு அந்த முடிச்சிட்டு இருந்த அந்த நேரத்துல திடீர்னு அவருக்கு ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்ச உடனே அவங்க அந்த அப்போலோவுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க போய் சும்மா சின்னதா இருக்கும்னு நினைச்சு பார்த்தா அது மேசிவ் அட்டாக் அப்படிங்கிற முறையில அவருக்கு இந்த மாதிரியான ஒரு மரணம் நடந்து போச்சு. பாரதிராஜா அவர்களை மறைவுக்கு பிறகே அவர் மிக பெரிய அளவில் மன சோர்வுல இருந்திருக்காரு. மன அழுத்தத்திலையும் நம்ப முடியாம அது ஒரு தவிப்புலையும் இருந்திருக்காரு. இப்போ அவர் மாடியில தனிப்பட்ட முறையில இருக்கிற அறைக்கு போயிட்டா தனிமையில பல மணி நேரம் அவர் தனிமையில செலவு பண்றது அவர் இருந்திருக்காரு. அப்படிதான் அவருடைய பழக்கமா இருந்திருக்கு. அவர் வெற்றி பெற்று புகழடைந்த அளவுக்கு சாந்தனு அவர்களுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை நம்ம அமைச்சு கொடுக்க முடியலங்கிறது அவருக்கு ஒரு பல நாள் உள்ள பிரச்சனை தான் அது. வணக்கம் கண்ணன். வணக்கம் வணக்கம். இயக்குனர் இமயம் பாரதிராஜோட மரணத்திலிருந்து இன்னும் நம்ம முழுசா வெளியே வரல. அதுக்குள்ள ஒரு அடுத்த அதிர்ச்சி செய்தியை அவரோட சீடரும் திரைக்கதை மன்னன் அப்படின்னு சொல்லப்படுற பாக்யராஜோட மரண செய்தி வந்திருக்கு. திடீர் கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? திரு பாக்யராஜ் அவர்களுடைய மரணம் உண்மையிலே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது ரசிகர்களுக்கும் சரி, திரையுலகத்துல இருக்கிற முக்கியமான நட்சத்திரங்களுக்கும் சரி ஒரு பெரிய ஷாக் நியூஸ் தான் இது. ஏன்னா நேத்து சில ஒரு திருமணத்துக்கு போயிட்டு எல்லா திரையுலக பிரமுகர்களும் ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு திரு பாக்யராஜ் அவர்கள். அது இப்ப மறுநாள் காலையில இன்னைக்கு காலையில இந்த மாதிரி ஒரு செய்தியை கேட்டுட்டு எல்லாரும் பெரிய அமைதியை இழந்துட்டாங்க. அவங்க பெரிய அரட்டிட்டு வர்றாங்க, அதாவது கதறிக்கிட்டு வர்றாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலை பாக்யராஜ் அவர்களுடைய இந்த பிரிவு ஏற்படுத்திருச்சு அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது. ரெண்டாவது, நமக்கே இது ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு தகவல் தான். காரணம் என்னன்னா, எனக்கு பாக்யராஜ் அவர்கள் தனிப்பட்ட முறையில எனக்கு நெருக்கிய நட்புல இருந்தவர். 2001 இருந்து எனக்கு தொடர்ந்து நான் எப்போது போன் பேசும்போதும் பல தகவல்களுக்கு பற்றி பேசும்போதும் நான் பேசிய வீடியோக்களை பார்த்து அவர் நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. அது நான் கேட்கிற வீடியோக்களுக்கு என்ன மாதிரி பேசி அனுப்பணும்னு சொல்லி நானே வீடியோ எடுத்து அனுப்புறேன் கண்ணான்னு சொல்லிட்டு அவர் அனுப்பக்கூடிய அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு நட்பை பதிக்கக்கூடிய இயக்குனராகவும் படைப்பாளியாகவும் திரு பாக்யராஜ் அவர்கள் இருந்தாங்க. ரெண்டாவது இன்னைக்கு காலையில அவர் யோகாவுக்கெல்லாம் போயிட்டு அந்த முடிச்சிட்டு இருந்த அந்த நேரத்துல திடீர்னு அவருக்கு ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சிருக்கு. வேர்த்து கொட்டின அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி தலை கிருகிருப்பா வர்றது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே அவங்க அந்த அப்போலோவுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க போய் சும்மா சின்னதா இருக்கும்னு நினைச்சு பார்த்தா அது மேசிவ் அட்டாக் அப்படிங்கிற முறையில அவருக்கு இந்த மாதிரியான ஒரு மரணம் நடந்து போச்சு. இது ரொம்ப பெரிய அதிர்ச்சியா போச்சு. திரு பூர்ணிமா பாக்யராஜ் அவர்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. இப்படியான தகவல்கள் பரவிக்கிட்டு இருக்கிற நேரத்துலதான் இதை எப்படி ஊர்ஜிதப்படுத்துறதுன்னு தெரியாம திரையுலகத்துல இருக்க எல்லாருமே தவிச்சு போயிட்டாங்க. இது பொய்யா இருக்கக்கூடாதா அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க. இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னா, நம்முடைய திரு பாக்யராஜ் அவர்கள் கடந்த அவருடைய ஆசான் திரு இயக்குனர் இமயம் திரு பாரதிராஜா அவர்களை மறைவுக்கு பிறகே அவர் மிக பெரிய அளவில் மன சோர்வுல இருந்திருக்காரு. மன அழுத்தத்திலையும் ஒரு நம்ப முடியாம அது ஒரு தவிப்புலையும் இருந்திருக்காரு. அந்த தவிப்போட சேர்ந்துதான் இன்றைக்கு அந்த ஒரு தொடர் அதை பற்றின சிந்தனையும் அதை பற்றின ஒரு ஒரு தொடர்ந்து அவரை பற்றிய நினைவுகளையும் அவர் நினைச்சுக்கிட்டே இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா என்னன்னா, அவர் ஒரு அவர் மாடியில தனிப்பட்ட முறையில இருக்கிற அறைக்கு போயிட்டா தனிமையில பல மணி நேரம் அவர் தனிமையில செலவு பண்றது அவர் இருந்திருக்காரு. அப்படிதான் அவருடைய பழக்கமா இருந்திருக்கு. அந்த அறையில இவர் தொடர்ந்து பாரதிராஜா அவர்களை பற்றின பெரிய சிந்தனையிலேயே அவர் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது திரு பாக்யராஜ் அவர்களுடைய இந்த மரணத்துக்கு முக்கியமா அவருடைய மன உளைச்சல் அப்படின்னு தான் நாம இதை எடுத்துக்கணும். காரணம் அவருடைய நீண்ட காலமாக அவரு பல படங்களில் நடிக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு சிந்தனையும், ஒரு படத்தை இயக்க வேண்டும் என்கிற அந்த வேலையும் நடந்துகிட்டு இருந்தது. குறிப்பாக வெப்சீரிஸ் எடுப்பதற்கு திரு பாக்யராஜ் அவர்கள் நிறைய முயற்சிகள் செய்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருந்த போதுதான் இப்படியான ஒரு
சூழல் வந்துருச்சு. இது ரொம்ப உண்மையிலே ஒரு பெரிய அதிர்ச்சியா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கார்டியாக் அரெஸ்ட்டு வந்து திடீர்னு தான் இருக்குன்னா கூட ஏற்கனவே ஒரு உடல்நல ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததா வந்து ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததா வந்து சுகரோ ப்ரெஷரோ ஆமா, அந்த விஷயங்களோ இருக்கிறது. அது அவருக்கு சின்ன சின்ன பிரச்சனை இருந்தது. அதையே வந்து அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அது வழக்கமா வயதாக பிறகு வர்ற சின்ன சின்ன பிரச்சனையா இருந்தாலும், இப்படியான ஒரு அதிர்வு வர்றதுக்கு காரணம் வந்து அந்த மன உளைச்சல் மட்டும்தான். அவர் வெற்றி பெற்று புகழடைந்த அளவுக்கு வந்து சாந்தனு அவர்களுக்கும் அந்த ஒரு பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை வந்து நம்ம அமைச்சு கொடுக்க முடியலங்கிறது அவருக்கு ஒரு பல நாள் உள்ள பிரச்சனை தான் அது. அது ஏதோ இன்னைக்கு நேரத்துல பல நாள் உள்ள பிரச்சனை. அது வந்து அவருடைய அது நான் வந்து ஒரு நாள் நேரடியா பார்க்கும்போது, நேரடியா அவருடைய அலுவலகத்துக்கு போயிருந்த போது, "ஒரு நிமிஷம் கண்ணன், ஒரு முக்கியமான விஐபி வர்றாங்க. நான் அவங்கள சமாதானப்படுத்திட்டு தான் நான் பேசணும்" அப்படின்னாரு. நான் கூட யாரோ வர்றாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சு பார்த்தா, ஆ சாந்தனு அவருடைய ஐஸ்வர்யாவுடைய பொண்ணு, குழந்தை. அந்த குழந்தை வந்து அதுக்கு குழந்தைக்கு தன்னோட பேத்தி. அதுக்கு அந்த குழந்தைக்கு என்னன்னா, பாக்யராஜ் அவர்கள் வெளியில போகும்போது, அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு மடியில உட்கார வச்சுக்கிட்டு, கார்ல வந்து அந்த லேக் ஏரியா பகுதியை ஒரு சுத்திட்டு வந்து வீட்டுல விட்டுட்டு போனாதான் அந்த பேத்தி வந்து திருப்தி அடைவாங்க. அப்படி வந்து பாக்யராஜ் அவர்கள் இவங்களை சமாளிக்கிறதா எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு கண்ணன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு கார்ல உட்கார வச்சு போய் திருப்பி சுத்தி வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கூட பேசினாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு பந்த பாசத்தோட அவர் வளர்ந்து வந்தவர் பாக்யராஜ் அவர்கள். அவருடைய கதைகளுமே அப்படியான ஒரு போக்கைத்தான் தமிழ் திரையுலகத்துக்கு கொடுத்திருக்கு. நீங்க ஆரம்ப கட்டத்துல இருந்தே நீங்க பாத்தீங்கன்னாலே குடும்ப உறவுகளும் அதுல உள்ள சிக்கல்களை எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறது தொடர்பா வந்து நீங்க இந்த பாக்யராஜோடைய திரைப்படங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கடைசி எப்போ பார்த்தீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன பேசிட்டு நீங்க? நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட பேசினாங்க. எதுக்காக பேசினாங்கன்னா, நான் வந்து ஒரு பத்திரிகையில நான் வேலை பார்த்த அந்த பத்திரிகையில ஒரு நிருபரை பத்தி கேட்டு அவர் எங்க இருக்காரு கண்ணன் அப்படின்னு பேசும்போதுதான் அவர் இந்த இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்காருங்கிற விஷயத்த நான் தகவல் சொல்லி அதுக்கப்புறம் அவர் வந்து பேசினாங்க. அவருக்கு இந்த எதுக்காகன்னா, இந்த வெப் சீரிஸ்ல வந்து எடுக்கணுங்கிறது ரொம்ப பெரிய அவருக்கு பெரிய ஆசையா இருந்தது. அதை எப்படியாவது சக்சஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறது. சோ அதுக்கான வேலைகளுக்கான தகவல்களுக்காக அந்த நபரை வந்து கேட்டார். அப்படிதான் நான் 2-3 நாளைக்கு முன்னாடி பாக்யராஜ் அவர்கிட்ட நான் பேசுறேன். எப்படி இருந்தது? நீங்க சொன்ன மாதிரி 2-3 நாளைக்கு முன்னாடி தான் பேசியிருக்கீங்க. இன்னைக்கு திடீர்னு இப்படி காலைல ஒரு தகவல் கேள்விப்படும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு பெரிய அதிர்ச்சி. இது வந்து செய்தி வெளியில வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து இந்த தகவல் வந்து சொல்லிட்டாங்க. அவருடைய நெருக்கமான நண்பர்கள் இந்த மாதிரி இப்படி நடக்குதுன்னு. ஐயோ, நீங்க முதல்ல நீங்க அங்க நான் வெளியூர்ல இருக்கிற வேண்டிய சூழல் இருந்ததுனால உடனே அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு தகவல் சொன்னேன். தயவு செஞ்சு நீங்க அவர் பக்கத்துல போய் இருங்க அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த செய்தி வந்து உறுதிப்படுத்தப்பட்டுருச்சு. இது வந்து நமக்கு ஒரு பெரிய வலியை ஏற்படுத்துச்சு. நம்ம வந்து என்ன நினைச்சிருந்தோம் அப்படின்னா, பாக்யராஜ் அவர்களுடைய கதாபாத்திரங்கள்ல இருக்கிற அந்த படைப்புகள் பத்தின ஒரு பெரிய ஒரு இன்டர்வியூ வந்து அவர்கிட்ட பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தோம். சோ இப்ப அது வந்து பெரிய ஒரு ஏமாற்றத்தை நமக்கு வந்து கொடுத்திருக்கு அப்படிங்கிறதும், பாக்யராஜ் அவர்கள் மாதிரி ஒரு பெரிய ஒரு அதாவது ஒரு பெரிய நாலேஜ், அதாவது ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல நாலேஜ் உள்ள ஒரு நபரை வந்து தமிழ் சினிமா பார்க்கவே முடியாது. குறிப்பா சொல்ல போனா பாக்யராஜ் அவர்கள் சினிமாவுக்கு வரும்போது இருந்த காலகட்டம் எப்படின்னா, அது சினிமாங்கிறது வந்து ஒரு பெரிய இரும்பு கோட்டை மாதிரி இருக்கு. அங்கெல்லாம் யாருமே நுழைய முடியாத ஒரு சூழல் இருந்தது. ஷூட்டிங் பார்க்கும்போது கூட சில நேரங்களில் விரட்டப்படுகிற அந்த சூழல் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல வந்து பாக்யராஜ் அவர்கள் சினிமா வாய்ப்பு கேட்டு பாரதிராஜா அவர்கிட்ட சேர்ந்ததுக்கு காரணம் வந்து அவருடைய ஒரு நாலேஜ். அவர் ஆரம்பத்தில இருந்தே நாடகங்கள், பள்ளிக்கூடங்கள நாடகங்களை போட்டுட்டு ஈரோடு அந்த வெள்ளாங்கோயில் என்கிற அந்த அவருடைய ஊரு என்ன சொல்றது, அந்த ஊர் ஈரோடு மாவட்டத்துல இருக்கிற வெள்ளாங்கோயில் அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த நாடகம் போட்டுட்டு அந்த கதை எழுதுறதுல மட்டும்தான் அவர் வந்து கவனமா இருந்துகிட்டு இருந்தார். சோ அப்படியான அந்த ஒரு படைப்புகளை கொடுத்துக்கிட்டு இருந்தவர் தான் சேர்றதுக்கு சரியான ஒரு நபர், டைரக்டர் வந்து இவர் தான் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் அவர்கிட்ட வந்து பாரதிராஜா அவர்கிட்ட வந்து பாக்யராஜ் அவர்கள் சேர்ந்து வேலை பார்த்திருந்தார். அவருடைய நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து குடும்ப கட்டுப்பாடு பத்தின ஒரு பெரிய கவர்மெண்ட் வந்து தீவிரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல வந்து இவர் வந்து இந்த முந்தானை முடிச்சு இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கும்போது அது வந்து ஒரு பெரிய, அதாவது ஜனரஞ்சகமை விட மிகப்பெரிய அரசுக்கு வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்து அந்த படம் ஏற்படுச்சு.
குடும்ப கட்டுப்பாடு பத்தின கதை வந்து என்னமோ இந்த கதை தான், எல்லாம் ரசிக்கக்கூடிய கதை தான். ஆனா அதோடைய அடிப்படை நீங்க விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த குடும்ப கட்டுப்பாடுன விஷயத்த மறைமுகமாக அதை அரசுக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு அதை பரப்பியிருந்தார். அதுதான் எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த அந்த அதோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கோட ஸ்டைல் அது பிடிச்சு போய் தான் அவரு பாக்யராஜ் அவர்களை வந்து தன் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டாரு. குறிப்பா பாக்யராஜ் வந்து வெறும் ஒரு கதாசிரியர் மட்டும் கிடையாது. அவருடைய கிழக்கே போகும் ரயில் படத்துல வர ஒரு கவிஞனுடைய கதையை பத்தின ஒரு படம் வரும். அந்த கதாபாத்திரம், அதாவது சுதாகர் பாத்திரம். அந்த சுதாகருடைய கதாபாத்திரத்துக்கு ஒரு கவிதையில எழுதணும்ல, அது ஒரு சிறு துளி மலை துளி துளி துளியா என் நெஞ்சில் விழுங்குறாய் அப்படிங்கிற அந்த அவர் பாடுவார் சுதாகர். அந்த அவர் பாடிதான் அவர் வந்து கவிதையெல்லாம் காமிப்பாரு. அந்த அந்த கவிதைகளை பூரா எழுதுனது திரு பாக்யராஜ் அவர்கள் தான். இது வந்து ஒரு டைரக்ஷன் மட்டும் கிடையாது. ஆமா ஆமா, அவர் உதவி இயக்குனர் இருந்தாரு. அந்த கவிதைகள் எல்லா கவிதைகளையும் எழுதுனது திரு பாக்யராஜ் அவர். இது வந்து எப்போ சொன்னாருன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் நான் வந்து அவரை பார்த்து பேசும்போது, இந்த பாடல்கள் சம்பந்தமான பேசிட்டு இருக்கும் போது, அந்த கவிதையில நான் தான் எழுதின கண்ணன். ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு சார். எப்படி சார் நீங்க இதெல்லாம் வெளியே சொல்லவே இல்லையா? அது என்னன்னு நம்ம சொல்லிக்கிட்டு நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் நம்ம வேலையை தான் பார்த்தோம், அதை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு. சோ இந்த மாதிரி வந்து எல்லா துறைகளிலும் அவர் வந்து நுணுக்கமா அதை வந்து அந்த வேலைகளை வந்து செய்திருக்காரு. நீங்க முந்தானை முடிச்ச படம், குடும்ப கட்டுப்பாட வலியுறுத்தின படம் அப்படிங்கறத யாராவது நம்ம யோசிச்சு பார்த்திருப்போமா? இப்ப நம்ம இப்ப பேசுனதுக்கு பிறகு நீங்க அந்த படத்தை பாத்தீங்கன்னா அதுல ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு அந்த சோசியல் மெசேஜ் வச்சிருப்பார். சோ அப்போ தன்னுடைய திறமையை வந்து எங்கெங்க அவர் வந்து பூத்தணுமோ அங்க எல்லாம் வந்து பாக்யராஜ் அவர்கள் பாரதிராஜா இருக்கும்போது அவ்வளவு படங்கள்ல வேலை பார்த்திருக்காரு. சோ இவருடைய ஸ்டைலான கதைகள் என்ன ஆச்சு, என்ன பண்ணுது அப்படின்னா, மக்களுடைய அந்த திரைப்படம், அதாவது குடும்பம் நடத்துவதற்குரிய உள்ள சிக்கல்களையும், அந்த ஒரு 2 தாய் மாமன், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, இது எல்லாத்துக்கும் தனித்தனியா அந்த கதாபாத்திரம் உருவாக்கி அவர் பண்றாரு. இப்படியான கதை வந்து பாம்பேல இருக்கிற எல்லா பெரிய ஹீரோக்கள், அதாவது அமிதாப் பச்சன், கோவிந்தா, அனில் கபூர், இவங்க எல்லாருமே வந்து பாக்யராஜ் கதையில அவங்களுக்குள்ள ஒரு டவுன்ஃபால் ஏற்பட்டிருக்கும் சினிமாவுல. பாம்பேல, மும்பை சினிமாவோட, அதாவது படங்கள் ஓடாம இருக்கும், அந்த மார்க்கெட் கம்மியா இருக்கும். அந்த நேரத்துல வந்து பாக்யராஜ் அவர்கள்ட்ட இருந்து ஒரு கதையை வந்து வாங்கி அவர் வெளிவந்து ஹிட்டான ஒரு கதையை வாங்கி நாம நடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்து பாக்யராஜ் வந்து இந்திய அளவுல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரைட்டரா இருந்தாரு அப்படிங்கறதா உண்மை. அதுக்கு உதாரணமா வந்து அனில் கபூர் அவர்கள் நடித்த வந்து எங்க சின்ன ராசா, இந்த எங்க சின்ன ராசாவில அங்க வந்து ஹிந்தில வந்து செம்ம ஹிட். அது வந்து பெரிய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுச்சு அவருக்கு, அந்த அனில் கபூர் அவர்களுக்கு. அதே மாதிரி ஆக்ரி ரஸ்தா படம் வந்து, ஆக்ரி ரஸ்தா படத்துல வந்து பாக்யராஜ் ரைட்டிங் இருந்தாலும் அவர் நினைச்சபடி கைதின் டைரியை வந்து தமிழ்ல வந்து எடுக்க முடியல. அவர் சின்ன சின்ன ஐடியாக்கள்லாம் வந்து சொல்றாரு யார்கிட்ட, டைரக்டர் பாரதிராஜா அவர்கள்ட்ட. சார் இதெல்லாம் நம்ம பண்ணலாம் சார். இல்லையா வேண்டாம், அது வந்து வேற படம் லென்த்தியா இருக்குயா, வேணாயா அப்படின்னு சொல்லி பாதிச்சுனா வந்து அது எடுக்கல, பாரதிராஜா அவர்களே எடுக்கல. ஆனால் பாக்யராஜ் அவர்களுக்கு ஒரு பெரிய அது வந்து கவலை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா அப்ப நம்முடைய குருநாதரை எதிர்த்து பேச முடியாது, நம்ம நினைச்ச சீனை வைக்க முடியலங்கிற வருத்தம் இருந்துச்சு அவர். அப்போ வந்து என்ன பண்றாங்க, ஒரு ஹிந்தில வந்து இந்த படத்தை எடுக்கலாம். தமிழ்ல கைதின் டைரி வந்து ஓடி வெற்றி அடைஞ்சிருச்சு, பெரிய கலெக்ஷன். அது வந்து நம்ம ஹிந்தில எடுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது அமிதாப் பச்சன் வந்து அவருக்கு ஒரு சின்ன சர்க்கிள் வந்துட்டே இருந்தது அந்த நேரத்துல ஹிந்தில. அமிதாப் பச்சன் வந்து இந்த கைதின் டைரியோட ரைட்ஸை வாங்கி ஆக்ரி ரஸ்தாங்கிற படத்தை வந்து அங்க எடுக்கிறாரு. இவர் நடிச்சு 2 கேரக்டர் இவர் நடிச்சு எடுக்கிறாரு. ஒரு காட்சியில வந்து அதாவது பாக்யராஜுக்கு வந்து அறகுறையான ஒரு ஹிந்தி தெரியும், ஆனால் நேரடியா அவர் தான் பேசுவார் யார்கிட்ட, அமிதாப் கிட்ட. அத இங்கிலீஷ், அவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்லயும் கேள்விப்பட்ட ஹிந்தி வார்த்தைகளையும் வைத்துக்கொண்டு பாக்யராஜ் அவர்கள் அமிதாப் பச்சனிடம் அந்த கதையை விளக்குகிறார். ஒரு காட்சியில என்ன நடக்குது அப்படின்னா, அது வந்து கிரேவியார்டு காட்சி. அந்த கிரேவியார்டு, அதாவது ஒரு கல்லறை பகுதியில எடுக்கிறாங்க. இந்த கல்லறை பகுதியில அப்பா அமிதாப்பை பார்த்து மகன் வந்து சுடணும், துப்பாக்கியில சுடுவாரு. அந்த காட்சி முடிஞ்ச உடனே ஆங்கிலத்துல வந்து நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் அவர்கள் சொல்றாரு. அப்போ இவர் அமிதாப் பச்சன் என்ன சொல்றாரு, நான் எதுக்கு ஆங்கிலத்துல பேசணும், அதான் ஹிந்தி தானே நம்ம எல்லாருக்கும் பேசிட்டு இருக்கோம், ஹிந்தில தானே பேச போறோம் அப்படின்னு. இல்ல சார் நீங்க பேசுங்க, அதுக்கப்புறம் பாருங்க அப்படின்னு. இல்ல எனக்கு இது வந்து இந்த காட்சியில வந்து எனக்கு உடன்பாடே இல்லைன்னு அமிதாப் பச்சன் ஸ்ட்ராங்கா சொல்றாரு.
சரி, அவர் ஹீரோ சொல்றாரு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம பாக்யராஜ் என்ன பண்றாரு, ஒண்ணு பண்ணலாம் சார், நீங்க வந்து இங்கிலீஷ்ல இந்த கட்டத்துல வந்து இங்கிலீஷ்ல பேசுற மாதிரி ஒரு காட்சி எடுத்துக்குவோம், நீங்க ஹிந்திலையும் பேசி ஒரு காட்சி எடுத்துக்குவோம், இந்த ஆங்கிலத்துல வந்து நீங்க தியேட்டர்ல வந்து நீங்க படம் போட்டு பார்ப்போம், அந்த பாட்டத்துல வந்து முதல் காட்சியில நீங்க இங்கிலீஷ்ல பேசுகிற காட்சி வருதா, அந்த காட்சியை விரும்புறாங்களா இல்ல ஹிந்தியில பேசுற காட்சி விரும்புறாங்களா பார்ப்போம், அதுக்கப்புறம் எது நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதோ அதை வச்சுக்கலாம் அப்படின்னு பாக்யராஜ் அவர்கள் சொல்றாரு. அமிதாப் வந்து அரை மனசோட வந்து சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ படம் எல்லாம் முடிஞ்சு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து படம் போட்டு காமிக்கிறாங்க. படம் போட்டு காமிக்கும் அந்த அந்த காட்சி, குறிப்பிட்ட காட்சி வரும்போது அமிதாப் பச்சன் பயங்கர பரபரப்பா இருக்கு, இந்த சீன்ல எப்படி நம்ம இங்கிலீஷ் பேசினா இது எப்படி எடுபடும் அப்படின்னு அவர் உட்கார்ந்து இருக்கும் போது, இந்த காட்சியில அந்த காட்சி வந்தோன்னு இங்கிலீஷ் பேசுறாரு. இங்கிலீஷ் பேசி முடிச்சோன்னே தியேட்டரே அப்ளாஸ் வரும். தியேட்டர்ல அவ்வளவு கைத்தட்ட, அது பாக்குறவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்கதான். இத வந்து அப்படி அடுத்த அடுத்த கொஞ்ச நாள்ல படம் ரிலீஸ் ஆகி தியேட்டருக்கு போறோம், தியேட்டர்ல ரசிகர்கள்லாம் ஒரே விசில் அடிச்சு கொண்டாடுறாங்க. ஏன்னா பாக்ய அமிதாப் பச்சன் இங்கிலீஷ் பேசிட்டு வர்றாரு. அமிதாப் வந்து அந்த தியேட்டர்ல எந்திரிச்சு பாக்யராஜ் அவர்கள் கட்டி பிடிச்சிருக்காரு. எப்படி நீங்க வந்து இதை வந்து கண்டுபிடிச்சீங்க அப்படிங்கறது கேக்குறாரு. அப்ப சொன்ன எனக்கு வந்து நீங்க வந்து உங்களை பார்த்துட்டு நீங்க இருக்கீங்க, நான் வந்து உங்களை வந்து நான் ரசிகனா உங்களை பாக்குறேன். அவர் சொன்ன சிம்பிளான விஷயம், பாக்யராஜ் அவர்கள் சொன்ன சிம்பிளான விஷயம், ரசிகனா நான் உங்களை பாக்குறேன், அதனால நான் வந்து எளிமையான ஒரு இடத்துல இருந்து வர்றதுனால இந்த இடத்துல இவ்வளவு ஸ்டைலிஷா நீங்க இங்கிலீஷ் பேசிட்டு வந்தீங்கன்னா இது வந்து எடுபடும்னு எனக்கு தெரியும், அதனாலதான் இதை வச்சேன் அப்படின்னு. சோ இதே மாதிரி கோவிந்தாவுக்கு ராசுகுட்டின்னு ஒரு படம், ராசுகுட்டி படத்தை இந்த மாதிரி பாக்யராஜ் கதைகள் எல்லாம் வாங்கினா இங்க ஹிட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கோவிந்தா வந்து அவருடைய படங்கள் எல்லாம் அட்டர் பிளாப் ஆகி அவர் பாவம் ரொம்ப நொந்து போயிருக்காரு. இந்த நேரத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க வந்து ராசுகுட்டிங்கிற படத்தை வந்து அவர் வந்து அங்க ஹிந்திக்கு வந்து வாங்கி அவர் நடிக்கிறாரு. பார்த்தா அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட். கோவிந்தா வந்து மார்க்கெட்டு பின்னிக்கிடுச்சு, எங்கேயோ போயிருச்சு. அது அந்த பைக் புல்லட் வந்து வச்சுக்கிட்டு அப்படியே ராஜ்ஜித் புல்லட்ல வந்து அந்த சவுண்டோட வந்து அவர் ஜிலு ஜிலுன்னு ஜிப்பா சாட்டை போட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அப்படி ஒரு கிளாப்ஸ் வந்து தியேட்டர்ல வந்து கோவிந்தாவுடைய வாழ்க்கையவே புரட்டி போட்டுருச்சு. அப்படி வந்து பாக்யராஜ் அவர்கள் ஏதோ நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம், நம்ம வந்து அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அவர் சாதாரணமா நம்ம வந்து எடை போடக்கூடாது. அவரோட அப்படியெல்லாம் நான் வந்து அது இந்திய சினிமாவுக்கே ஒரு பெரிய ஒரு ஒரு நபரா வந்து ரைட்டரா வந்து இருந்தது காரணம் வந்து அங்க இருக்க போற மிரண்டதுதான். சோ இப்படிதான் வந்து பாக்யராஜ் அவர்கள் தன்னுடைய டேலண்ட வந்து காமிச்சுக்கிட்டே இருக்காரு. அதாவது பவுனு பவுனுதான்ங்கிற ஒரு படம், அந்த படத்துல அந்த படத்தோடைய வெற்றிக்கு பிறகுதான் அவருக்கு வந்து அந்த சிறந்த திரைக்கதை ஆசிரியருங்கிற அந்த இதுவே கொடுத்தாங்க, அந்த அவார்டு கொடுத்தாங்க. அப்படி அந்த பவுனு பவுனுதான் படத்துக்கு அது வந்து காவிரி படுகையில ஒரு இடத்துல வந்து காவிரி படுகை கொள்ளிடம், பவானி கொள்ளிடம் அந்த பகுதியில வந்து ஒரு பெரிய காலனியே கட்டி விட்டு அதை வந்து அங்க ஷூட் பண்றாரு. அந்த ஷூட் பண்ற அந்த காட்சி வந்து பெரிய காலனி, அது அதை வீடு கட்டி விட்டு ஷூட் பண்ணி அந்த அப்படியே அங்க அதை விட்டுட்டு வந்துட்டார். அதோட மட்டும் இல்ல, பாக்யராஜ் அவர்கள் வந்து தன்னுடைய படங்களுக்கு அப்போ வந்து இளையராஜா அவர்கள் பயங்கர பிஸியா இருந்தார். அந்த பிஸியான காலகட்டத்துல அவருக்கு அவர் தொடர்ந்து தன்னுடைய படங்களை பயன்படுத்த முடியாமல் போகுதே அப்படின்னு சொல்லி அவர் காத்திருக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன 2 பேருக்கு கருத்து வேறுபாடு வந்துருச்சு, பாக்யராஜ் அவர்களுக்கும் திரு இளையராஜா அவர்களுக்கும். அப்போ இவர் என்ன பண்றாரு, நான் இனிமேல் நம்மளே மியூசிக் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து மியூசிக் கத்துக்கிட்டாரு. அவருக்கு மியூசிக் தெரியாது, அவர் மியூசிக் அவருக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா ஒரு பிடிவாதத்துல வைராக்கியத்துல நான் மியூசிக் கத்துக்குவேன்னு சொல்லி கத்துக்கிட்டாரு. கத்துக்கிட்டு அந்த அவர் பவுனு பவுனு படத்துக்கு மியூசிக் போட்டாருன்னா பாத்துக்கங்க. அந்த படத்துல வந்து அந்த அம்மாடி இதுதான் காதலா இந்த பாட்டெல்லாம் வந்து அப்படியே பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும். இது நம்மாலே அப்படிதான். அவர் வந்து அந்த இந்த சோசியல் இஷ்யூ கையில எடுத்துக்கிட்டு அவர் பண்ணும்போது பாலகுமாரன் வந்து ஸ்ட்ராங்கா அவரை வச்சுக்கிட்டாரு. பாக்யராஜ் அவர்கள் பாலகுமாரன் ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு அதை வந்து கலைஞானம் அவர்களுடைய சேர்ந்து அதை வந்து ஒரு ஒரு தன்னுடைய டேலண்ட வந்து ப்ரூவ் பண்றாரு. சோ இப்படி வந்து பாக்யராஜ் அவர்கள் வந்து இளையராஜா அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த அந்த கோபத்துல வந்து இவர் வந்து மியூசிக் கத்துக்கிட்டு வெற்றிகரமான ஒரு இசையமைப்பாளராகவே தன்னை வந்து காட்டிக்கிட்டாரு திரு பாக்யராஜ் அவர்கள். அவ்வளவு டேலண்ட். நீங்க இன்னும் சொன்னா இப்பவும் வந்து அவர் கடைசியா அவர் செய்துகிட்டு இருந்த வேலை என்னன்னா ஹார்மோனியம் வாசிக்கிறது தான். அவர் கீபோர்டு பிளே பண்ணிட்டு இருக்கிறது தான் அவர் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தார். யாருக்குமே இவர் இன்னைக்கு பாக்யராஜ்னா படிச்சுக்கிட்டு இருப்பாரு, கதை எழுதிட்டு இருப்பாரு, அவர் வந்து
முக்காவாசி நேரம் வந்து ஹார்மோனியத்து மேல கை வச்சுக்கிட்டே உட்கார்ந்துருப்பாரு. சோ இப்படிதான் அவர் வந்து தன்னை வந்து எல்லா துறைகளிலும் ஒரு சாதனையால ஒரு ஆளா மாறுறதுக்கு அவருக்கு அதுக்கு ஒரு அந்த அவர் எடுத்துக்கிற அந்த அக்கறை இருக்குல்ல, அதுதான் மெயின் காரணம். கதை திரைக்கதை மன்னன் ஒரு இயக்குனரா வந்து ஒரு இசையமைப்பாளராகவும் நீங்க சொன்ன மாதிரி எல்லா படமுமே பாட்டுமே ஹிட். அவர் இசையமைச்ச பாட்டுலாம் கூட வந்து இப்போ திரும்பி பார்க்கும்போது ஒரு இயக்குனரா அவருடைய மிகப்பெரிய பங்களிப்புன்னு என்ன சொல்லுவீங்க? இல்ல அதுதான் இந்த படம் நான் சொன்னேன்ல, அந்த முந்தானை முடிச்சிருக்குல்ல, முந்தானை முடிச்ச படம் வந்து அவரு வந்து ஆஹ் ஒரு விஷயம்னா ஒரு சில படங்கள்ல வந்து டபுள் மீனிங் டயலாக் வச்சா அது வந்து அதுக்கு பயங்கர எதிர்ப்பு வரும். ஆனா பாக்யராஜ் அவர்கள் பேசினா அதுக்கு கிளாப்ஸ் வரும். இதுதான் அவர்கிட்ட உள்ள பெரிய பலமே. இந்த பலத்தை பார்த்துதான் எம்ஜிஆர் மிரண்டு போனாரு. என்ன அது இப்படி நீ பேசினா எல்லாம் ஏத்துக்கிறாங்க, நம்ம பேசினா வந்து அது தப்பா போயிருமே அப்படின்னு பாக்யராஜ்டே வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவருடைய படங்களை சென்சார் செய்வதற்கு மட்டுமே பெண் உறுப்பினர்கள் தான் படமே பார்ப்பாங்க. பாக்யராஜ் படம் வருதுன்னா ஒரு 5 பெண் உறுப்பினர், ஒரு ஆண் உறுப்பினர் வருவாங்க. சோ இந்த அளவுக்கு வந்து பாக்யராஜுடைய படங்கள்ல வந்து இந்த மாதிரி வசனங்கள் வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது அப்படி கிடையாது. அவர் வந்து வேற ஒரு அழுத்தமான ஒரு காரணத்துக்காக அந்த மாதிரியான காட்சியை வைப்பாரே தவிர, வலிந்து திணிக்கப்பட்ட ஒரு காட்சிக்காக ஒரு இரட்டை அர்த்த வசனங்களை வந்து அவர் வைக்க போறதே கிடையாது. ரெண்டாவது, மௌன கீதங்கள் படத்துல அவருடைய டயலாக் வந்து கேட்டு தேட்டரே கைத்தட்டுதான். அதாவது எத்தனை முறை போட்டாலும் அத்தனை முறைக்கும் அந்த காட்சிக்கு தேட்டரே அதிரும்படியான கைத்தட்டை வந்து வாங்கியது பாக்யராஜோட டேலண்ட். என்ன காட்சி தெரியுமா? அவசரமா வந்து ஆபீஸுக்கு போயிட்டு இருப்பாரு பாக்யராஜ் அந்த படத்துல. அவருடைய மனைவியா இருக்கிற சரிதா என்ன பண்ணுவாங்க, சுகுணா அவங்க கேரக்டர் பேரு, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குளிச்சுட்டு வந்து ஏங்க இந்த ஜாக்கெட்டை வந்து கொக்கி போட்டு விடுங்க அப்படின்னு வந்து அவர் பின்னாடி முதுகு காமிச்சுட்டு நிப்பாங்க. பாக்யராஜ் சார் என்ன பண்ணுவாரு, ஏமா அவன் ஆபீஸ்க்கு வேலைக்கு போயிட்டு இருக்க, நீ என்னமா வந்து அதை மாட்டுக்கு இதை மாட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்க, போமா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லுவாரு. இப்படிதான் பேசுவாரு கடுகடுப்பா. அப்ப வந்து சரிதா கேரக்டர் சொல்லும், நைட்ல அவுக்கும் போதுன்னா சீக்கிரம் அவுத்துறீங்களே, இப்ப மட்டும் என்ன உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காட்சியை வைப்பதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அந்த சென்சார் போர்டு அதிகாரிகள். அவங்க பார்த்தவங்க எல்லாமே பெண்கள். அப்போ வந்து பாக்யராஜ் சார் சொல்றாரு, என்னங்க இது, உங்க கணவன் வந்து உங்கள்கிட்ட கணவனும் மனைவியும் ஒரு தனிப்பட்ட வீட்டுக்குள்ள அவங்க ரூம்குள்ள பேசுற ஒரு கருத்து இது. ரெண்டாவது, அதுதானே இயல்பு, ஒரு கணவனோட ஒரு ஆணோட பலவீனம் அதுதானே, அதை சொல்றதுல உங்களுக்கு என்ன இருக்கு, இது என்ன ஆபத்தமாவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். அதை ஒரு இரட்டை அர்த்த வசனம் அப்படிங்கிறது பார்க்கறத விட கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கிற ஒரு இன்டிமேசியை வந்து காமிக்கிறாருன்னு சொல்லலாம். வீட்டுல விரும்பா பேசுறது. நீங்க பெண்களுக்கு, அதாவது பெண்களுக்கு வந்து உதவி செய்யணும், எல்லா விடையும் சமையல் கடையிலையும் செய்யணும். துணி துவைக்கும் போது அவங்க துணி துவைச்சாங்கன்னா நீங்க காய போடணும், அவங்க சமைக்கும் போது நீங்க காய்கறி பிடிக்கணும், அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த ஒரு டயலாக்ல வந்து வந்துருச்சு. நீ வந்து அதுக்குன்னா மட்டும் ரெடியா இருப்ப, நீ மற்ற வேலையில எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேயா அப்படி கேட்கறது ஒரு பெண்ணுக்கு உரிமை. அதை வந்து பாக்யராஜ் அவர்கள் அவ்வளவு நாசுக்கா, அவ்வளவு அந்த காட்சியில வந்து தியேட்டர்ல கிளாப்ஸ் நொறுங்கும். ஏன்னா ஒவ்வொரு வீட்லயும் இந்த மாதிரி ஒரு பெண்களை வந்து மனைவிகளை வந்து அலட்சியப்படுத்திட்டு போயிட கணவன்மார்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இது வந்து பெரிய பாடமா இருந்தது இந்த காட்சி. இன்னொரு காட்சியோட ஞாபகம் இருக்கு. ஒரு படத்துல வந்து பூ வாங்கிட்டு வருவாரு. அவங்க வந்து சொல்லுவாங்க, இன்னைக்கு பீரியட் உடனே இதெல்லாம் முதல்ல சொல்றது இல்லையா அப்படிம்பாரு. அப்போ வந்து அவங்க மனைவினா இதுக்கு மட்டும் தான் மனைவியா, வேற எதுக்கு மனைவி இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அது பெண்களுக்கு அவரை ரொம்ப பிடிச்சதுக்கு இது ஒரு காரணம்னு சொல்லாமா? ஆமா, அது அவங்களுடைய மறைமுகமான வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகளை வந்து தன்னுடைய கதாபாத்திரங்கள் மூலம் பேசி பெருமைப்படுத்தியவர் திரு பாக்யராஜ் அவர்கள். அதனாலதான் திரு எம்ஜிஆர் அவர்களே வந்து என்னுடைய அடுத்த கலை உலக வாரிசுன்னு சொல்றதுக்கு முதல் காரணம் வந்து தாய்க்குளங்கள் மத்தியில பாக்யராஜ் அவர்களுக்கு இருந்த அலாதியான ஒரு பெரிய வரவேற்பு தான் எம்ஜிஆரவே மயக்கிடுச்சு. இந்த விஷயத்துல வந்து பாக்யராஜ் அவர்கள் எம்ஜிஆரவே ட்வீட் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம தாராளமா சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து பக்கத்திலே வச்சுக்கிட்டாரு பாக்யராஜ் அவர்களை. ஆனா பாக்யராஜுக்கு பாருங்க, அவர் வந்து அதையெல்லாம் வந்து அவர் வந்து பயன்படுத்திக்கணும் அவர் ஒரு நாள் நினைக்கிறேன். அதே மாதிரி திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பாக்யராஜ் அவர்களை வந்து அவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாக்யராஜ் அவர்களை வந்து அழைத்து வந்து பேசுவது ஒரு இயல்பு. அவங்க ரெண்டு பேரும் ஒரு மாலை நேரத்தை சந்திச்சு மனம் திறந்து பேசுவாங்க, சினிமா பத்தி பேசுவாங்க, கதைகள் பத்தி பேசுவாங்க. ரஜினி படங்கள் வந்து ரஜினி சார் வந்து இந்த படத்துல நடிக்க போறேன் சார் அப்படிங்கிறத பேசுவாரு. இது எல்லாமே பேசுவாங்க. அப்போ ஒரு நாள் நான் தற்செயலா பாக்யராஜ் சாருக்கு போன் பண்ணேன். சார் இது என்ன சார், நேத்து நான் உங்களை பார்க்க வரலாம்னு நினைச்சேன், நீங்க மீட் பண்ண முடியலன்னு. அப்ப அவர் சொன்னாரு, இல்ல கண்ணா நேத்து ரஜினி கூப்பிட்டு இருந்தாப்ல, இப்படிதான் பேசுவார், ரஜினி கூப்பிட்டு இருந்தாப்ல, அதான் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, சார் என்ன சார் உங்க பாக்கியாவில வந்து நீங்க அந்த சந்திப்பவே எழுதிருக்கலாம்ல சார். நான் இயல்பா நமக்கு என்ன தோணும்,
சூப்பர் ஸ்டார் ரஜினியுடன் ஒரு சந்திப்பு அப்படின்னு போட்டு ரேப்பர் போட்டு அதை வந்து போஸ்டர்ல போட்டு வியாபாரம் பண்றதுதான், வியாபார விஷயமா மாத்துறதுதான் நம்முடைய வேலை, பத்திரிகையாளர்களே மைண்டா இருக்கும். ஆனா பாக்யராஜ் அவர்கள் தான் ஒரு பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தாலும் தான் தனிப்பட்ட முறையில் சந்தித்த விஷயத்தை அதுல வந்து எழுதக்கூடாது, போஸ்டரை போட்டு வியாபாரமா மாத்தக்கூடாதுங்கிறதுல அவர் உறுதியா இருந்தார். அப்ப நான் கேட்டேன், சார் இந்த மாதிரி விஷயமே கண்ணன் அப்ப அதனால விட்டுட்டு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு விட்டுட்டேன். சார் என்ன சார் பேசுனீங்க அப்படின்னு சொன்னும் போது அப்படி சொன்னாரு, நீங்க வந்து தளபதி படத்துல வந்து நான் ஒரு பெரிய கிராண்டியரான படம் அது வந்து எப்படி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற சொன்னாரு. அப்ப சொன்னாரு, சார் ரொம்ப தப்பான படம் தான் இந்த தளபதி படம் அப்படின்னு இருக்கு. என்ன இப்படி சொல்றீங்கன்னா, ஆமா சார், தான்கிட்ட வேலை பார்த்தா தன்னுடைய நண்பன் தான் சொன்ன எல்லாமே கேட்கக்கூடிய ஒரு நண்பன் அந்த நண்பனுடைய தம்பியை போய் கொன்னுட்டு வா அப்படின்னு சொல்லும் போது அந்த விசுவாசமான தளபதி என்ன பண்ணிருக்கணும், தான் தம்பின்னு தெரிஞ்சாலும் அவனை போய் வெட்டி கொண்டிருக்கணும். இதுதான் கதையா இருக்கணும். அவன் வந்து சொன்ன உடனே நான் என் தம்பி நான் வெட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு போறதுக்கு பேரு என்ன தளபதி அப்படி கேட்டார். ரஜினி சாருக்கு பயங்கர ஷாக்கு. என்ன பாக்யராஜ் சார் நீங்க இப்படி ஒரு வியூ சொல்லிட்டீங்க அப்படின்னு ரஜினி ஷாக் ஆயிட்டார். லிட்டரலா அவர் வந்து அதிர்ச்சி. சார் இந்த மாதிரி வியூல யாருமே சொல்லலையே சார். சார் நியாயமா அதானே சார் கதையா இருக்கணும். தளபதியா இருக்கிறவன் யாரு, தன்னோட தம்பியா இருந்தாலும் தன்னை வாழ வைத்த நண்பனுக்காக தம்பியா இருந்தாலும் அவரை கொல்றதுதான் ஒரு தளபதியோட வேலை. நீ அதை விட்டு வந்துட்டா நீ அவரை ஷூட் பண்ணி கொண்டுருவாங்க மம்முட்டிய. இது எந்த வகையில இந்த கதை வந்து எப்படி சரியான கதையா இருக்க முடியும்னு கேட்டார். சோ இது ரஜினி சார் உடனே மணிரத்னம் அவர்களுக்கு போன போட்டு என்ன சார் இப்படி ஒரு இதுன்னா மணிரத்னமும் அதிர்ந்து போயிட்டார். இது இந்த வியூ வந்து நம்ம கவனிக்கவே இல்லையே. படத்தோட கிராண்டியர்லையும் இளையராஜா அவர்கள் இசையிலும் அதோடைய பின்னணி இசையிலையும் அதோடைய காட்சிப்படுத்தி விதத்திலும் தான் அந்த படம் கவனிக்கப்பட்டதை தவிர மற்றபடி இந்த கதையின் போக்கை பற்றி யாருமே கவனிக்கல. அத பாக்யராஜ் சார் மட்டும்தான் கவனிச்சார். இது வந்து இந்திய சினிமாவில யாருமே யோசிக்காத ஒரு வியூ. படம் ஓடி போய் பயங்கர ஹிட் ஆகி போச்சு, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா ஒரு 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 டைரக்டரா ஒரு ரைட்டரா வந்து நீங்க எப்படி எது நியாயமா இருக்கணும் அப்படின்னு சொல்ற அந்த பக்குவம் இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். அதுதான் வந்து பாக்யராஜ் அவர்களுடைய அடையாளப்படுத்தி இதுவரைக்கும் அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு தான். அதே மாதிரி அவருடைய திரைப்படங்கள்ல வந்து வர்ற பாடல்கள் காட்சி இருக்குல்ல, பாடல்கள்ல வந்து நிறைய அவர்கள் வந்து அந்த இதெல்லாம் சொல்லுவார். அத ஒரு ட்விஸ்டா வைப்பாரு. பாடல் இந்த மாதிரி வந்தா நல்லா இருக்கும், இப்படி வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து பாக்யராஜ் அவர்கள் சொல்லுவார். அந்த மாதிரி வந்த பாடல்களை வந்து திரு முத்துலிங்கம் அவர்கள் எழுதின பூபாலம் இசைக்கும் அந்த பாட்டு அதுல வந்து சுலக்ஷனம் இவரு சந்திக்கிற நேரத்துல அது ஒரு பாட்டு வரும், பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம். இந்த பாட்டை வந்து முத்துலிங்கம் அவர்கள் எழுத போகும்போது ராஜா சார் சொல்லியிருக்காரு, இந்த பாட்டை டியூனை வந்து முழுக்க கேட்டுட்டு எல்லாமே நீங்களே எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே வந்து முத்துலிங்கம் அவர்கள் வந்து வாங்கி அதை எழுதிட்டு முதல் வரியே வந்து பூபாலம் இசைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆல்ரெடி ராஜா சார் கொடுக்கும் போதும் பூபாலம் இசைக்கும் தான் கொடுத்துருக்காரு முதல் வரியோட. அப்போ ராஜா சார் கேட்கிறாரு, கவிஞரே நான் தான் இது எல்லாத்தையும் மாத்தி எழுதுங்கன்னு சொல்லித்தானே உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன், திரும்ப நீங்க அதே வரி வச்சுட்டு எழுதிருக்கீங்க, பூபாலம் இசைக்கும்னா நான் என்ன பூபால ராகத்திலே இந்த பாட்டை போட்டிருக்கேன், இது வந்து கீரவாணி ராகம் அப்படிங்கிறத எதை சொல்லியிருக்காரு. அப்போ உடனே இல்ல பாக்யராஜ் அவர்கள் தான் இந்த வரியவே சொல்லியிருக்காரு. ஒரு டைரக்டரா அவர் வந்து இந்த வரியை சொல்லும் போது நான் அதை மாத்தி எழுதுனா அவர் மனசு கஷ்டப்படும்ல அப்படின்னு சொல்லி ராஜா சார்ட்ட வந்து சொல்லியிருக்காரு. ராஜா சார் அப்படியா, சரி விடுங்க அப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதே வரியை வந்து வச்சிருக்காரு. சோ இந்த கவிதை வரிகள்ல வந்து அவர் காட்டுற அந்த நுட்பம் இருக்குல்ல, பாக்யராஜ் அவர் காட்டுற நுட்பமும் அந்த அந்த திறனும் இருக்குல்ல, அது வந்து இன்னைக்கு இருக்க டைரக்டர் யாருக்குமே கிடையாது. தன்னுடைய கதாபாத்திரங்கள்லாம் பாக்யராஜ் எப்படி வடிவமைச்சார் தெரியுமா? தன்னை தாழ்த்திக்கிட்டு திரைக்கதையை உயர்த்தினார். தான் வந்து அவமானப்படுவாரு. அந்த நீங்க சுந்தரகாண்டம் படத்துல வந்து வரும் அந்த வண்டியை இழுக்கிற காட்சி, அது நான் இழுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பார வண்டி அது நீங்க பேலன்ஸ் பண்ணி ஓட்டணும். அது தெரியாம நீங்க அவர் வண்டியை கையில வாங்கின உடனே அப்படியே வண்டி மேல தூக்கிடும். சோ அப்படியே நிக்கும் போது அது கீழே வந்து கதை திரைக்கதை வசனம் பாக்யராஜன் போடுவாரு. தேட்டர்ல வந்து கிளாப்ஸ். சோ அப்ப வந்து ஒரு ரசிகனுடைய மனநிலை என்ன, அவன் எந்த இடத்துல கை தட்டுவான், எந்த இடத்துல அவனுக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லாமே ஃபிங்கர் டிப்ல வச்சிருந்தாரு பாக்யராஜ் அவர். சோ அந்த அந்த இந்திய சினிமாவில இப்படிப்பட்ட ஒரு இயக்குனரையும் ஒரு பாடலாசிரியரையும் இசையமைப்பாளரையும் பார்க்கவே முடியாது. அது எல்லா விதத்திலும் வந்து பாக்யராஜ் அவர்கள் நம்பர் 1 இருந்தார். இன்னும் ஒரு முந்தானை முடிச்சுல வந்து அவர் வந்து கதை சொல்ல போறப்ப
அதுக்கு வந்து கையில எந்த வித ஒரு சின்ன பேப்பர் பிட்டு பேனா டைரி எதுவுமே இல்லாம போய் கதை சொல்லியிருக்காரு. வேற ஒரு ஆளு கதைக்க சொன்னா உண்மையில விரட்டி அடிச்சிருப்பாங்க. ஏன்னா அவன் என்ன வண்டி வருதான், ஒரு ஆள் வந்து இறங்குறானா, அந்த ஆள் இறங்கும் போது குழியா தோண்டி வச்சு பிள்ளைங்க எல்லாம் வந்து அவரை கீழே விழுக வச்சு வாத்தியாரை வந்து விரட்டுறாங்களாம். இப்படி ஒரு கதை சொன்னா யாரு வந்து ஏத்துக்குவாங்க? ஆனா பாக்யராஜ் சொல்லக்கூடிய அந்த சுவாரஸ்ய தன்மையால அந்த படத்தை வந்து நான் தயாரிக்கிறேன்னு சொல்லி ஏவிஎம் சரவணன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதே படத்துல என்ன வருது அப்படின்னா, ராஜா சாருக்கும் அவருக்குமான ஒரு பெரிய மன புகைச்சல் இருந்துகிட்டே இருக்கு எப்பவுமே. அது கடைசியா வந்து தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க சரியாயிடுச்சு. அப்ப இப்ப கூட சமீபத்துல வந்து அவங்க எல்லாம் மேடையில இருந்தாங்க. அப்போ அந்த விளக்கு வச்ச நேரத்துல மாமே வந்தான் அப்படின்னு அவர் பாடும்போது, இவரு வந்து சொல்றாரு, மறைஞ்சிருந்து பார்க்கையிலே தாகம் என்ன அப்படின்னும் போது, அவர் வந்து மாலை போட்டு வந்திருக்கிறார் ராஜா சார். அப்போ வந்து இது என்னைய பாட்டு, இது நான் பாட மாட்டேயா, என்னைய ஒரு இந்த மாதிரி வரிய வச்சிருக்க, விளக்கு வச்ச போது மாமே வந்தான்னா என்னைய அடுத்து என்னைய நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அதை விட்டாரு. அதனால பாடு இல்ல, நீங்க இப்படிதான் பாடி ஆகணும்னு சொல்லும் போது ராஜா சார் நேக்கா என்ன பண்ணிட்டாருன்னா, விளக்கு வச்ச நேரத்துல தந்தானா தரனா இப்படி பாடிட்டாரு. அப்ப பாக்யராஜ் அவர்கள் சொன்னாரு, நான் வந்து பாடிட்டு வந்த வரிய பாடல் இல்லையா, விட்டுட்டேன்ல அப்படின்னு சொன்னோன்னே, சார் இப்பதான் சார் இந்த பாட்டுலயே ஒரு பெரிய கிக்கு வந்திருக்கு, இப்பதான் இந்த பாட்டுல ஒரு பெரிய செக்ஸி வந்திருக்கு அப்படின்ட்டார். சோ இது வந்து என்னடா நம்ம மறைச்சு பாடின விஷயமே இவருக்கு சாதகமா போச்சு அப்படிங்கிறதுல ராஜா சாருக்கு பெரிய வருத்தம். உண்மைதான். சோ இப்படியா ஒரு 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 ஒருத்தர் யாரை எப்படி பயன்படுத்தணும், எந்த எந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும், அனாவசியமான டயலாக் வரக்கூடாது. இதுல எல்லாம் ரொம்ப துல்லியமா இருந்த மனிதர் வந்து நம்ம விட்டு போனது வந்து உண்மையில ஒரு பெரிய மன வேதனையா இருக்கு. எனக்கெல்லாம் வந்து அவ்வளவு வேதனையா இருக்கு. எப்படி நம்ம இந்த இந்த சினிமா வந்து இவர் வந்து இப்ப என்ன என்ன அடையாளப்படுத்த போகுது, எப்படி அவரை நினைவு வைக்க போறாங்க, அவருக்கு என்ன செய்ய போறோம் நம்ம அப்படிங்கிறதெல்லாம் பெரிய கேள்வியா இருக்கு. அவருடைய திரையுலக பயணத்துல பல்வேறு ஏற்ற சறுக்குகளை பார்த்தாலும் அவருடைய மனக்குறையாக இருந்தது வந்து அவருடைய மகனுக்கும் சாந்தனுக்கும் அவருடைய திரைப்படத்துக்கும் அவருடைய இன்னொரு படம் எடுக்க வேண்டியிருக்கு. அந்த படத்தையும் அவர் எடுக்க முடியாமல் போனது அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தம். அந்த நேரத்துல பாரதி ராஜா அவர்களுடைய மரணம் வந்து அவரை உலுக்கி போட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். எப்பவுமே ஒரு தாய் இறந்தால் அந்த ஏக்கம் தாழாமல் ஒரு ஒரு மகன் இறந்து போற சம்பவம் நடக்கும். தந்தை இறந்தால் அந்த கணவன் இறந்தால் மனைவி இறந்து போற சம்பவம் நடக்கும். இன்னும் சொல்ல போனா பாபு, அந்த எண்ணுயிர் தோழன் பாபு அவர்கள் படுத்த படுக்கைய பல ஆண்டுகளாக இருந்து அவனை வந்து கண்ணும் கருத்துமா கவனித்துக் கொண்டிருந்த ஒரு தாய் இருந்தாங்க. பாபு இறந்த அடுத்த ஒரு மாதத்துல அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த மனவேதனை இருக்குல்ல, அப்படி வந்து இது அபூர்வமா நடக்கக்கூடியது. ஒரு குரு ஆசான் மறைந்த பிறகு அவரை மனதில் வைத்துக் கொண்டிருந்த அந்த சிஷியன் மறைந்து விட்டார். திரு பாரதி ராஜா அவர்கள் மறைவுக்கு பிறகு திரு பாக்யராஜ் அவர்கள் மறைந்து போனது அப்படிங்கிறது மிகப்பெரிய வேதனை. இத வந்து அவங்க குடும்பங்களுக்கு நம்ம என்ன ஆறுதல் சொல்ல போறோம்னு தெரியல. நம்ம தொடர்ந்து அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக நம்மை அவரை நினைவில் வைத்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையா. நன்றி கண்ணன். நன்றி சார்.